நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்று சொல்லுகிறார். அப்படி ஒரு யாக்கோபை ஆண்டவர் நேசித்தார், ஆண்டவர் பாதுகாத்தார், ஆண்டவர் பராமரித்தார். அவரை போஷித்து வழிநடத்தி வந்த தேவன் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கின்ற வாக்குத்தத்தம் இதுதான். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிடுவதில்லை என்றார். பிரியமானவர்களே, ஆதியாகமம் 28வது அதிகாரம் 15வது வசனத்திலே, நான் உன்னோடே இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். என்ன ஒரு அருமையான ஒரு வாக்குத்தத்தம் பாருங்க. யாக்கோபுக்கு வழியிலே யாக்கோபு தன் தூக்கம் வருதுன்றதுக்காக ஒரு கல் எடுத்து தலைக்கு வச்சுட்டு தலைக்காணியாக வச்சு அந்த இடத்துல தூங்கும் பொழுது அவர் காண்கின்ற காட்சி, ஒரு ஏணி வானத்திலிருந்து ஒரு ஏணி அவர் தலையணை வரைக்கும் வந்து தூதர்கள் ஏறுகிறதும் இறங்குகிறதுமாக இருக்கின்றது. அப்போ அங்கே தேவன் கொடுக்கின்ற வாக்குத்தத்தம் இதுவாக இருக்கின்றது. நான் உன்னோட இருந்து, முதல்ல நான் இருப்பேன் உன் கூட, ரெண்டாவது உன்னை காத்து, மூணாவது உன்னை திரும்பி வர பண்ணுவேன், நான்காவது நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்று சொல்லுகிறார். அப்படி ஒரு யாக்கோபை ஆண்டவர் நேசித்தார், ஆண்டவர் பாதுகாத்தார், ஆண்டவர் பராமரித்தார். அவரை போஷித்து வழிநடத்தி வந்த தேவன் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கின்ற வாக்குத்தத்தம் இதுதான். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிடுவதில்லை என்றார். பிரியமானவர்களே, ஒரு யூத் கேம்ப் நடக்குது. அதுக்காக யூத் கேம்புக்காக ஒரு வாலிப கூட்டம் கார் எடுத்துட்டு போகிறாங்க. ஜெபிச்சுட்டு அவங்க போய்கொண்டே இருக்கும்பொழுது நடுவில் ஒரு சின்ன விபத்து ஏற்படுகின்றது. அந்த விபத்தில் கார் சேதமடைந்து விடுகிறது. ஐயோ, நம்ம கேம்புக்கு போனோமே, நம்ம தானே இங்கே எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப பதட்டத்தோடு திரும்பவும் ஜெபிச்சாங்க. வண்டி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அவங்க போயிட்டு திரும்ப அந்த கேம்பை அழகாக முடிச்சுட்டு ஒரு எழுப்புதல் கூட்டத்தை முடித்து விட்டு திரும்ப கிளம்பி வந்து கரெக்டாக வீட்டுக்கு வந்து நின்று எல்லாரும் இறங்கினதுமே வண்டி பிரேக் டவுன் ஆகிடுச்சு, ஸ்டார்ட் ஆகலை. அப்போது மெக்கானிக் கிட்ட எடுத்துகிட்டு போய் கேட்கும்போது, இந்த காரை எப்படி நீங்கள் ஓட்டிட்டு வந்தீங்க? அது ஓட்டிட்டு மலை பிரதேசத்தை ஓட்டி ஏறி போயிருக்கீங்க, திரும்பவும் அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க, திரும்பவும் இங்கே வந்து இறங்கி, இது சாத்தியமே இல்லை, சான்ஸே இல்லை அப்படின்னு சொன்னாங்களாம். ஆனால் இவங்க ஜெபம் அவ்வளவு வல்லமையாக இருந்ததுனால ஆண்டவர் போகும்பொழுதும் இருந்தார், காத்து வழி நடத்தினார், திரும்பவும் பத்திரமாக கொண்டு வந்து சேர்த்தார். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை விட்டு கைவிடுவதில்லை என்று சொல்லியிருக்கிறார். அப்படி ஒரு சாட்சியாய் அந்த வாலிப கூட்டம் இருந்தது என்று பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே எல்லாமே பாதி தூரத்தில் இருக்கா, எல்லாமே இது என்ன நடக்குமா நடக்காதா தெரியலையே அப்படின்னு ஒரு கவலையோடு கூட இருக்கீங்களா? ஆண்டவர் உங்கள்கிட்ட இன்னைக்கு சொல்றாரு, நான் உன் கூட இருந்து உன்னை காத்து உன்னை திரும்பி வர பண்ணுவேன், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை கைவிடுவதே இல்லை, நான் முடிச்சு காட்டுவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த ஒரு சத்தியத்தோடு கூட தலைகளை தாழ்த்தி தேவனை நோக்கி பார்ப்போம். அன்பின் பரலோக பிதாவே, எங்களுக்காக செய்து முடிப்பவர் நீர்தான் கர்த்தாவே. ஆண்டவரே, நீர் எங்களை காத்து வழிநடத்தி இருந்து போதித்து ஆண்டவரே பாதுகாத்து கொள்ளும்படியாக இயேசுவின் கரத்திலே எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன்.